கப் ஷேப் எப்படி பர்ஃபெக்ட்டா பிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து சின்ன ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வேஸ்ட் பேண்ட்ல பிடிக்கிற டாட் வந்து கரெக்ட்டா பிடிச்சாலே போதும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில வந்து டாட்டோட லென்த் வந்து நான் 2.5 வந்து எடுத்துக்கிறேன். இதே மாரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ டாட் இன்டேக் வந்து 2 சைடும் 1.5, 1.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1.5க்கு நம்ம வந்து இந்த மாரி ட்ரையாங்கிளா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறப்ப தெரியும் 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கும். இந்த மாரி நீங்க மார்க் பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து டாட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப 2 ஃபோல்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப நம்ம ட்ரையாங்கிள் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு வந்து 2.5க்கு கரெக்ட்டா இதே மாரி ஒரு ஷேப் குடுத்து, டாட் வந்து நம்ம லைனா மார்க் பண்ணிக்கணும். இதில என்ன பண்ணணும்னா, மேலருந்து 1/2 இன்ச் கீழ இறக்கிரணும். இறக்கிட்டு 2 1/2 இன்ச் டாட்ல 1/2 இன்ச் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா தையல் போடணும். 2 இன்ச்சுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல தையல் போடணும். இப்போ நான் போடுற மாரி 2 இன்ச்சுக்கு ட்ரையாங்கிளாவும், 1/2 இன்ச் மேல ஸ்ட்ரெயிட்டாவும் போடணும். இந்த மாரி டாட் பிடிக்கிறப்ப, டாட் வந்து நம்ம கப் ஷேப்க்கு கரெக்ட்டா இருக்கும். அப்ப நமக்கு வந்து பார்க்க பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல இருக்கும். இது வந்து நம்ம வேஸ்ட் பேண்ட்ல தான் இந்த டாட் பிடிப்போம். ஸோ இந்த டாட் வந்து இந்த மாரி பிடிச்சு பாருங்க. டாட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க.